சிவசங்கரன் வந்துட்டு அவருக்கு அந்த பதவியே உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியா தான் கிடைச்சது, தெரியுமா உங்களுக்கு? எப்படி அவரு திமுக இருக்காரு? இருக்கிறாரு உண்மையிலே. என்ன பிரதிநிதித்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் கேட்டிருந்தார், ஞாபகம் இருக்குல்ல? வன்னியர் சமூகத்துக்கு அமைச்சரவையில ஒரு புறக்கணிப்பு இருக்குது, விகிதாச்சார அடிப்படையில் இந்த மாதிரி கொடுத்துருக்கணும், நீ மோசடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் மட்டும் இத்தனை பேர் நீங்க அமைச்சராக இருக்கீங்க, அப்பா முதலமைச்சர், புள்ள துணை முதலமைச்சர், இந்த மந்திரி அந்த பதவி, அந்த மந்திரி அந்த பதவின்னு ஒரு 7 பேர் இருக்கிறீங்க. ஆனா அவங்க இருக்கிறது வந்து ஒரு 5-6%, 22% இருக்கிற எங்களுக்கு எவ்வளோப்பா கொடுத்துருக்குன்னு கேள்வி கேட்ட பிறகுதான் ஐயோ இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு சிவசங்கரனுக்கு திமுக மந்திரி பதவி கொடுத்தது. காரணமே அது பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. அப்படிதான் அவங்க திமுக பாணியில சொல்லணும்னா, நம்ம RS பாரதி பாணியில சொல்லணும்னாக்கா, திமுகவில் இருக்கக்கூடிய சிவசங்கரனுக்கு அமைச்சர் பதவியை பிச்சை போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ராமதாஸ், மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இவங்க தான் போட்ட பிச்சையில தான் அவர் மந்திரி பதவியில இன்னைக்கு இருக்கிறாரு. திமுக ஒன்றும் தூக்கி கொடுத்துல, இங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் உனக்கு கொடுத்துவாங்க.